பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களை பயப்படாமல் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து குற்ற செயல்கள் இல்லாத கிராமமாக உருவாக்க ஒத்துழைக்க வேண்டுமென செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி ஐமன் ஜமால் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் குற்றங்களை தடுக்கவும் உடனடி தகவல்களை பெறவும் ஒவ்வொரு காவல் நிலைய எல்லையிலும் கிராம கண்காணிப்பு குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. வெளியே கார் வந்தா பிரச்சனை பண்ணாங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க, புதுசா ஆக்டிவிட்டி ஆரம்பம் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் நீங்க தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லணும். நடவடிக்கை நடந்ததா இல்லையா அதுவும் எல்லாம் சொல்லணும். கேரளத்தின் ஓணம் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் விடிய விடிய நடந்த விற்பனையால் சந்தை களை கட்டியது. ஓணம் பண்டிகையின் போது மலையாள மக்கள் தங்களது வீடுகளில் அத்தப்பு கோலமிட்டு மகாபலி மன்னனை வரவேற்பர். இதற்காக பூக்களை வாங்க கேரளத்தை சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தோவாளை மலர் சந்தையில் குவிந்தனர். 2000 டன் பூக்கள் விற்பனையானதாக கூறியுள்ள வியாபாரிகள் பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தனர். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில பூக்கள் வாங்கறதுக்காக இங்க வந்தோம். நிறைய விதமான பூக்கள் இங்க இருக்கு. சில பூக்கள் கொஞ்சம் அதிக விலையில தான் இருக்குது, ஆனா வாங்குற மாதிரி தான் இருக்கு. எங்களோட ஆபீஸ்ல அத்தப்பூ கோலம் போடுறதுக்காக நாங்க பூக்கள் வாங்க வந்தோம். நிறைய ஃப்ளவர்ஸ் இங்க இருந்து கேரளாக்கு போயிட்டு இருக்கு. எல்லாமே கேரளா மக்கள் அவ்வளவுமே தோவாளை தான் வாங்குவாங்க. எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக புழல் ஏரிக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 255 கன அடியாக அதிகரித்துள்ளது. 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் தற்போது 1735 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. 21.2 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியின் நீர்மட்டம் 13.14 அடியாக உள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 181 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் தாளப்பாளையம் கிராமத்தில் கடந்த 1 மாத காலமாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகடம் பவானி மெயின் ரோட்டில் மறியலில் ஈடுபட்டவர்கள் இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். டெங்கு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 40 படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சில மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளை தயார் செய்ய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டு படுக்கைகளில் கொசு வலைகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் போதிய மருத்துவ நிபுணர்களுடன் அவசியமான மருந்துகளும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளை பாதிக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு 2.0 திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் தோட்டக்கலை துறையில் பணியாற்றி வரும் அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு காய்கறிகளை கோர்த்து மாலையாக அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பேரில் குன்றத்தூர் சாலையில் உள்ள ICICI வங்கியின் ATM இயந்திரத்தை உடைத்து மர்ம நபர் அதிலிருந்து 9,08,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. அதிகாலை நடந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் புகைப்படம் மற்றும் CCTV காட்சிகளின் அடிப்படையில் அவரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கொள்ளையனை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு 45,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு சேதங்களை மதிப்பிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போதான் ஒரு 10 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது எப்போ பெய்யுதுன்னா அறுக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது. இது எந்த விதத்தில் நான் ஏன் எப்படி, அதாவது இயற்கையும் எங்களுக்கு சோதிக்குது, தமிழக அரசும் சோதிக்குது. எங்களுக்கு கடனை வாங்கிட்டு கடன் கட்ட முடியல. ஒரு ஏக்கருக்கு 45,000 செலவு பண்ணி நட்டுருக்கோம். அது கைக்கு வருமா வராதான்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில.
சொசைட்டிக்காரனை தள்ளுபடி பண்ணுறாங்க, அதுவும் தள்ளுபடி பண்ணல. நிவாரணம் தரேன்னு சொன்னாங்க, அதுவும் நிவாரணம் கொடுக்கல. இன்சூரன்ஸும் கொடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்கு ஒளியின் உதவியுடன் வாகனங்களை இயக்கினர். கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் காலை வரை பனிமூட்டம் நீடிக்கின்றது. அவ்வப்போது சாரல் மழையும் பெய்வதால் உள்ளூர் மக்கள் அவதியடைந்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளது. மலைப்பாதையில் செல்லும் சுற்றுலா பயணிகள் பனிமூட்டம் நிறைந்த சூழலை ரசித்து வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை, வால்பாறை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள ஆழியார் கவியருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் சோதனை சாவடியிலேயே திருப்பி அனுப்பி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எம் செட்டிப்பட்டி ஊராட்சியில் ஓராண்டுக்கு மேலாக முறையான குடிநீர் விநியோகம் இல்லை என கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்ககிரி ஓமலூர் சாலையில் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே மயானத்தில் மதுபாட்டிலால் கழுத்தில் குத்தப்பட்ட நிலையில் கிடந்த 45 வயது மதிக்கத்தக்க ஆணின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணியம்பட்டு கிராமத்தில் உள்ள மயானத்தில் உடல் கிடப்பதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து சிப்காட் போலீசார் அங்கு சென்று உடலை மீட்டனர். கொல்லப்பட்டவர் யார், கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்று தீவிரமாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மழை காரணமாக சேதமடைந்துள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மாம்பாக்கத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக பாலம் கட்டும் பணிகள் நடப்பதால் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. இங்கு பெய்த மழை காரணமாக சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாலைகள் சேதமடைந்துள்ளன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தடுமாறும் வாகன ஓட்டிகள் மழை நீரை அகற்றி நெரிசலை சீரமைக்க வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் அடுத்த பாடி தேவர் நகர் பகுதியில் மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் வடிகால் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலையின் ஒரு பகுதி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி போலீசார் அப்பகுதியில் பேரிகார்டுகளை அமைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்பகுதியில் ஆய்வு செய்து பாதுகாப்பான முறையில் சாலையை சீரமைக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கொளத்தூர் அடுத்த ராஜமங்கலம் பகுதியில் மளிகை கடையில் கேக் வாங்கி சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் சென்ற 2 இளைஞர்கள் உரிமையாளர் பணம் கேட்டதால் வாக்குவாதம் செய்ததோடு தங்கள் கூட்டாளிகளை வரவழைத்து கடையை சூறையாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. மூடப்பட்டிருந்த மளிகை கடையை 8 பேர் கொண்ட கும்பல் அடித்து உடைக்க முயன்றதோடு கடைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்களையும் கீழே தள்ளிவிட்டு சேதப்படுத்தினர். வண்டி தள்ளி விட்ற புரியல. திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே உலா வந்த கரடியால் அப்பகுதி மக்கள் பீதிக்கு ஆளாகினர். தானா பொதிகை நகர் காலனி பகுதியில் வந்த கரடி ஒன்று திடீரென ஒரு வீட்டின் மதில் சுவர் மீது ஏறி உள்ளே நுழைய முயன்றது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் சப்தம் எழுப்பியும் கரடியை விரட்டி அடித்தனர்.